ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது குறித்து அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறையினர் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது குறித்து அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறையினர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ரவிச்சந்திரனிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து வரும் அமலாக்கத்துறையினர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக அமைச்சர் KN நேருவின் சகோதரரான KN ரவிச்சந்திரனை தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ரவிச்சந்திரன் நடத்தி வரும் TVH கட்டுமான நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது இளையராஜா, தமிழ்மாறன், அறிவுமதி தமிழ்மாறன் ஆகியோர் இயக்குநர்களாக கொண்ட சைதாப்பேட்டை CIT காலனியில் செயல்பட்டு வரும் ட்ரூடம் கம்பெனி என்ற கம்பெனி 2013ஆம் ஆண்டு திருப்பூரில் காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் 22,48 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றது. அந்த கடனுக்காக KN நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரன் மற்றும் அவரது நிறுவனமான TVH கட்டுமான நிறுவனம் உத்தரவாத கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த பின்னர் அந்த ட்ரூடம் கம்பெனி வங்கியிலிருந்து 22,48 லட்சம் உள்ளிட்ட 30 கோடி ரூபாய் பணத்தை 3 போலி கம்பெனிகள் மூலம் அந்த சட்டவிரோதமாக TVH கட்டுமான நிறுவனத்திற்கு பணப்பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2021ஆம் ஆண்டு CBI இந்த மோசடியை கண்டுபிடித்தது. தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள KN ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தை வீடியோ பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக TVH நிறுவனம் கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் ரவிச்சந்திரனுக்கும் ட்ரூடம் கம்பெனிக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியும், அதே போல ட்ரூடம் கம்பெனிக்கு எதற்காக நீங்களும் உங்கள் நிறுவனமும் உத்தரவாத கையெழுத்து போட்டது, அதே போல 3 போலி கம்பெனிகள் மூலம் யார் பெயரில் துவங்கப்பட்டது போன்ற கேள்விகளும், எதற்காக ட்ரூடம் கம்பெனி வாங்கிய 22,48 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட 30 கோடி ரூபாய் பணத்தை உங்களது நிறுவனமான TVH நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கான வாக்குமூலங்களை வீடியோ பதிவு மூலம் வழக்கு பதிவு அதாவது வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 2013ஆம் ஆண்டு முன்பு நடைபெற்ற இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த மோசடி என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணையானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஜனனி.